திருமசையில் நாட்டாமை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹைப்பாக எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம் இருக்கும், க்யூவில் நின்று தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது 1 கிலோ 2 கிலோ இருக்குது. 65 ப்ளஸ் தயிர் பச்சடி ஒரு 5 கொடுத்துருக்குறாங்க. இது 2 பேர் நல்லா சாப்பிடலாம். இதுக்கு ரைத்தா கத்திரிக்காய் கொடுக்காம சால்னாக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. நாங்களும் சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். ஒரு சாப்பாடு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்தது. பாஸ்மதி ரைஸ் இல்லை, சீரக சம்பாவில் செஞ்சுருக்காங்க. நெய் ஸ்மெல் ரொம்ப, நெய் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நெய் ஸ்மெல் ரொம்ப ஒவ்வொரு முறை சாப்பிடும் போது நெய் ஸ்மெல் வந்துட்டு இருந்தது. பீசஸ் 6 பீஸ் இருந்தது. 1/2 கிலோ கறினா 1/2 கிலோ அரிசி இருக்கும் போல். 6 பீஸ் இருந்தது. நல்லா பெருசாகவே இருந்தது. மட்டன் பீஸ் மாதிரி பெருசாக. டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஹைப்பாக சொல்கிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ஆனால் நல்லா இருக்குது. சால்னா, அதோட பீசஸ்ஸு, கத்திரிக்காய், 65 வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு இதோட டேஸ்ட்டு பிடிக்குது. நிறைய கூட்டமாக தான் இருக்குது அந்த கடையில். நீங்கள் அந்த திருமசையில் இருக்கிற நாட்டாம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த ஏரியாவில் யாராவது இருந்தால், அப்படி இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க சண்டேன்ட்டு சொல்லுங்கள். ஹாப்பி சண்டே. நீங்களும் வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பாய்.